ஹைடா சுகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட் டூ அத்தை பொண்ணு நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா உங்களை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வியும் ஜோய் ஹோப்பு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கடா. அங்கே வந்து ஷாமாவும் வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது பார்த்துட்டு ஷாமா வியடாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமா தான் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என்ன ஏன் புருஷங்க 2 பேரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, பாக்கி 5 பேர் ஆளையே காணும், எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா ஷாமாக்கு வந்து ரொம்ப பொசிட்டிவ் ஆகிடுச்சு உங்கள் மேலே, அதனால் உங்களை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறா. அப்போ நீங்கள் தான் நான் தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன், இவங்க 2 பேர் மட்டும் போதும், நீங்களாம் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவங்க 2 பேரை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றீங்க. அப்போ ஷாமா தான் ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா வி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு. அதை வந்து ஷாமா பார்த்துட்டு, ஏய் வி, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்றாங்க. நீங்களாம் அதை பார்க்குறீங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்க்குறீங்கடா. வி வந்து உங்ககிட்ட தான் கொண்டு வந்து தராரு. வயன் நான் உனக்கு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தராரு. அப்போ நீங்கள் தான் நல்லா இருக்கு வி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஷாமா தான் வி, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, நீ என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அவகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வி கிட்ட சண்டை போகிறாங்க. அப்போ நீங்கள் தான் என்ன, என் புருஷன் என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன், உங்களுக்கு ஏன், நீங்கள் வேணும்னா வேறு கடையில் போய் வாங்கிக்கோங்க, இது இந்த மாதிரி துணி நிறைய கடையில் இருக்கும்ல அப்படின்றீங்க. இருக்கும், ஆனால் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா. நீங்களா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஷாமாக்கு அதெல்லாம் தெரியல. அவள் பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்தது, பல்லார்னு ஒரு அப்பு ஷாமா கன்னத்துலேயே. அதை வி பார்த்து சிரிக்கிறாரு. ஷாமா பார்த்துட்டு கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏய் நில்றேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அப்போ வி தான் அவங்கள வந்து பிடிச்சி வாயின் நில்லு, அவள் போயிட்டா, நில்லு, அவளை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா வேறு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாருடா. இதெல்லாம் வியோட பிளான் தான். அந்த ட்ரெஸ் வந்து ஷாமாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாருடா. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஓரமாக நின்று ஜேக்கப் பார்த்துட்டு தான் இருக்காரு. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நம்ம பாய்ஸ்க்கும் அனுப்பிட்டுருக்காருடா. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் அப்படியே ஆரம்கிட்ட போயிட்டு, எப்படியாவது இந்த ஒர்க் ஆகிடணும் இந்த பிளான், இல்லைன்னா நம்ம ஒயினை எப்படா பிடிக்கிறது, முடியாது என்னால், இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, எனக்கு இன்றைக்கி நைட்டே ஒயின் வந்தே ஆகணும் அப்படின்றாரு. ஓகே, எல்லா பிளானும் கரெக்டாக இருக்குது, டேய் ஜேகே உன் கையில் தான் இருக்குது, மறக்காமல் நான் சொல்லி கொடுத்த டைலாக்லாம் கரெக்டாக பேசுது அப்படின்றாரு. அப்போ ஜேகே தான் ஓகே ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிடுறாருடா. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நீங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியிலேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஜெய்ஹோப்பும் வியும் அப்படியே கார் கொண்டு வந்து நிறுத்த வராங்க. நீங்களாம் அப்படியே இறங்கிட்டு, வி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கட்டா அப்படின்றீங்க. போவேன், நான் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வரேன், ஜெய்ஹோப் கார் பார்க் பண்ணிப்பான் அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்கடா. வி வந்து அப்படியே கார் பார்க்கிங்கில் கொண்டு போயிட்டு ஜெய்ஹோப்பும் வியும் காரை நிறுத்திட்டு பேக் சைட் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டு வாசல்லே உள்ளே போக முடியல, இன்னமும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னும் யோசிக்கிறீங்க. அப்போ உள்ளே இருந்து நம்ம ஆரம்தான், வயன் என்ன அங்கேயே நின்ட்டவா அப்படின்றாரு. நீங்களா வர அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு தானே உள்ளேயே போகிறீங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த செடி மரம் இந்த ஆயுர்வேதிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செடி மரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகிறீங்க. என்னது, நம்ம இன்னமும் கிராமத்தில் இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு வீட்டையே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன காலையில் போகும்போது இப்படி இல்லையே, இப்போ என்ன வித்தியாசமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்து கேட்குறீங்க. ஆரம்பம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா டெக்கரேஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்போ நீங்கள் தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பின்னாடி இருந்து யாரோ அவங்க கூட அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக திரும்புகிறீங்க. பின்னாடி வந்து சுகா தாண்டா இருப்பார். உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, என்ன வயன்
செம்ம ஷாப்பிங் ஒர்க் போல் இருக்கு, நைட் ஆகிடுச்சு வர்றதுக்கு அப்படின்ட்டு அப்படியே பேக் பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களா ஆமாம் லேட் ஆகிடுச்சு சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சுகா வந்து டக்குன்னு ஹேண்ட் எடுத்துகிட்டு ஓகே ஃபிக்ஸடு அப்படின்றாரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜேகே தான் உங்கள் முன்னாடி வந்துட்டு ஏன் அப்படின்றாரு. நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க, அதனால் உங்களால் எந்திரிக்க முடியல, உங்கள் கழுத்தில் வந்து ஏதோ துணி மாதிரி கட்டியிருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. அந்த சோஃபாவோட அட்டாச்சாக இருக்குடா, அது வந்து நெக்கை சுற்றி பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு என்னது யார் கட்டினது, சுகா எங்கே போனேன் அப்படின்ட்டு கத்துறீங்க. அந்த இடத்துல வந்து சுகா இல்லை, நம்ம ஆரமும் ஜேகேவும் மட்டும்தான் இருக்காங்க. ஜேகே தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஏய் என்ன ரொம்ப கத்திகிட்ருக்க, இது எங்கள் வயனோட உடம்பு, நீ வேண்டாம் புரிஞ்சுதில்ல, நீ எங்களுக்கு வேண்டாம், வயன்தான் வேணும், நீ என்ன கதை சொன்னாலும் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே என்ன பேசுகிற நீ அப்படின்றீங்க. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எங்களுக்கு நீ வேண்டாம், வயன் மட்டும்தான் வேணும். அவள் படிக்காட்டியும் பரவாயில்ல, அவள் பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவள் நாட்டுப்புற அந்த செடி கொடிலாம் வச்சு ஆயுர்வேதிக் பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவள் தான் வேணும், நீ வேண்டாம் அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே வியர்ட் ஐஸோட ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தான் வயன் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்றாரு. நீங்களாம் அப்படி கத்துறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற அப்படி கத்துறீங்க. அப்போ ஜேகே தான் வெயிட் எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்றாரு. நீ அந்த ஒயனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அப்புறம் எனக்கு கோவம் வராமல் வேற யாருக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே தான் ஆமாம் எனக்கு வயனத்தை பிடிச்சிருக்கு, இன்னும் பிடிக்கலையே அப்படின்றாரு. இல்லை உனக்கு என்ன தான் பிடிக்கணும், உனக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோபி சுகா ஆரம் ஜின் ஜெய்ஹோப்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜிமின் முதல் கொண்டு என்னை மட்டும்தான் பிடிக்கணும். வயனை எதுக்கு பிடிக்குது, அவள் சரியான பட்டிக்காடு, எதுக்கு எடுத்தாலும் அழுவான், எதுக்கு எடுத்தாலும் அமைதியாக போயிடுவான், அப்படி போகிறது தானே உங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கல உங்களுக்கு அப்படின்ட்டு இப்படி கத்துறீங்க. அப்போ வந்து ஜேகே தான் ஆமாம் அது முதல்ல பிடிக்காமல் இருந்தது, பட் ஆனால் இப்போது எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, எங்களை எல்லாத்துலேயும் அனுசரித்து கொண்டு போகிறது, எங்களை எல்லா இடத்துலையும் பக்குவப்படுத்தினது எங்கள் வயன்தான், அவள் தான் எங்களுக்கு வேணும், எங்களோட லவ் ஃபுல்லாக அவன் மேலே மட்டும்தான் இருக்குது, அவள் மட்டும்தான் அதுக்கு டிசர்வ், நீ எல்லாம் டிசர்வே கிடையாது, எங்கள் வயனை விட்டு போயிடு அப்படின்ட்டு அப்படியே கத்துறாரு. அப்போ நீங்கள் தான் நான் எதுக்கு போகணும், நான் போக முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க வந்து லவுடாக கத்துறாங்க. என்ன நடந்திருக்கோன்னோட சின்ன வயசில் வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு வந்து போயிருப்பாங்க, ஒரு ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயனை வந்து படிக்காமல் இருக்கா, அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவளை பார்த்து நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து நல்லா தலை நிறையா எண்ணெய் வச்சு ஜடை பின்னி பாவாடை சட்டை போட்டு கண்ணாடிலாம் போட்டு அந்த பல் செட்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து பாய்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. மெயினாக ஜேகே தான் ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பார். அந்த டீசிங்லாம் முடிச்சுட்டு தான் அந்த கோயிலேருந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் கிளம்பியிருப்பாங்கடா. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வயனை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வெளியூர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தான் வந்து வயனுக்கு இந்த ஸ்பிட் பர்சனாலிட்டி வந்ததே. அதனால தான் வந்து அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம இப்படி இருந்தால் பிடிக்காது, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றிக்கிட்டது தான் இந்த ஸ்பிட் பர்சனாலிட்டி. அவங்கள வயனை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பிட் பர்சனாலிட்டி வந்து நிறையா ஸ்டோரிஸ் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறது, அந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படியே சொல்லி தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. அதை வந்து நம்ம சித்தர்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம பாய்ஸால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட வந்து அந்த மருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சாரியில் தான் வந்து ஃபுல் மருந்தும் இருக்குது. அதை தான் வந்து பாய்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மெழுகு மாதிரி இருக்குல்லடா, அந்த கத்தி வந்து மெழுகு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் எபிசோடில். அந்த மெழுகை வச்சு தான் வந்து அந்த சாரியை ஒரு தண்ணியில் வந்து உருக வச்சுருப்பாங்க.
உருக வச்சு அந்த தண்ணியில் ஊற்றி அதில் வந்து அந்த சாரியை டிப் பண்ணி எடுத்தால் அந்த சாரீ வந்து நூல் தனியாகவும் அந்த லீஃப் எல்லாம் கரைஞ்சி அந்த மருந்து தனியாகவும் வந்துடும். அதான் வந்து பாய்ஸ் வந்து பண்ணி எடுத்திருப்பாங்க இப்போது. அதுதான் வந்து கையில் வச்சுருக்காங்க. அவள் வந்து ஜேகே தான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சடனாக அந்த பின்னாடி கழுத்தில் வந்து அந்த சாரீ மாதிரி கட்டியிருக்கார்லடா நம்ம சுகா வந்து அந்த நாட் பண்ணியிருப்பார்ல, அதை வந்து அப்படியே முறுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்து நான் ஜேகே தான், ஏய் என்ன பண்ணுற, என்னடி பண்ணுற அப்படின்றாரு. என்ன பண்ணுறேன்னா, நீ இப்போ இதை கழட்டலைனா நான் ஒயனை கொன்றுவேன், நான் ஒயனை கூட்டிகிட்டு போயிடுவேன், அப்புறம் நீ யார் கூட குடும்பம் நடத்துவ அப்படின்றீங்க. ஏய் என்ன என்ன பேசுகிற நீ அப்படின்றாரு. அப்போ ஆரன் தான், டேய் ஜேகே அப்படின்றாரு. ஜேகே மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, பரவாயில்ல நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே கத்துறாரு. அப்போ வந்து நீங்கள் தான், என்ன ஜேகே என் மேலே இருந்த பயம் உனக்கு விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே தான் என்ன பேசுகிறா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக அப்படியே இந்த சோஃபாலேருந்து அப்படியே திரும்பின மாதிரி எந்திரிக்கிறீங்கடா. எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படியே நெருக்குது. அப்போது ஆரம்பம் ஏய் அறிவு கிட்டவளே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அப்போ நீங்களா கற்று நல்லா கற்று, இப்போ எப்படி உன்னோட வாய்னா பருவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் தான் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே கழுத்தில் வந்து நெருக்கின மாதிரி அப்படியே பிடிச்சிருக்கீங்க. ஆரம்பா வேண்டாம் வாயன் உட்காந்துரு அப்படின்றாரு. நீங்களா நான் ஒயன் இல்லை அப்படின்றீங்க. இங்கே பாரு, எங்களுக்கு ஒயன்தான் வேணும், புரிஞ்சுதா இல்லையா உனக்கு, நீ வேண்டாம் புரிஞ்சுக்கோ, நீ எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அது கேட்குற மாதிரி இல்லை, அப்படியே குதிக்கிறீங்க அந்த சோஃபாவில், எப்படி குதிச்சிட்ருக்கீங்க. கழுத்து ரொம்ப நெருக்குது. அப்போது ஜேகே தான் சடனாக வந்து உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே அமுத்தி உட்கார வைக்கிறாரு. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கழுத்தில் வந்து அப்படியே ரெட் கலரில் ஒரு மார்க் மாதிரி விழுந்துருச்சு. அந்த கழுத்தை சுற்றி துணியை போட்டு அப்படியே நெருக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மார்க் மாதிரி விழுந்துருச்சு. உங்களால் பேச முடியல, அப்படியே மூச்சு வாங்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜேகேவியே. ஜேகே தான், வேணாம் வயன் இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாரு. நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஏய் குடிடி அப்படின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட அம்மா அப்பா வாய்ஸு, ஒயன்மா குடிச்சிரு அப்படின்ட்டு ஒரு வாய்ஸை நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு, அம்மா என்னம்மா நீ என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஒயன் அதை குடி அப்படின்றாங்க. நான் குடிக்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, யாருக்கிட்ட வந்தீங்க, என்கிட்ட கேட்டிங்களா, இங்கே வரோன்னு என்கிட்ட கேட்டிங்களா அப்படின்றீங்க. ஏய் நான் யாரடி கேட்கணும், என் பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரை கேட்கணும் அப்படி அவங்க சொல்லவும் உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து ஒரு டீப்பாய் மாதிரி இருக்குடா, ஒரு சின்ன டேபிள், இந்த சோஃபா முன்னாடி போடுவாங்கள்ல அந்த மாதிரி டேபிள், கண்ணாடி கிளாஸில் செஞ்சது. அந்த டேபிளில் வந்து போய்ட்டு உங்கள் ஹேண்டை வச்சு அடிக்கிறீங்க பாருங்கள், அது சுக்கு நொறுங்குது. அப்போ ஆரம்பம் தான் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் ஹேண்டெல்லாம் கிழிச்சிருச்சு, அப்படியே ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு, ஒயன் என்ன ஒயன் பண்ணி வச்சுருக்க அப்படின்றாரு. நான் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு தான் என்னை பற்றி கவலை இல்லைல்ல, ஒயன் தானே வேணும், வந்தா கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜேகேவா அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாரு. ஒயன் என்னடி பண்ணியிருக்க அப்படின்றாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன், இந்த கயிறை கழட்டி விடு அப்படின்றாரு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போது ஜேகே தான் ஆரம் கழட்டிடலாம் அப்படின்றாரு. இல்லை ஜேகே கொஞ்சம் அமைதியாரு அப்படின்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் வந்துட்டு பார்க்குறாரு. உங்கள் ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே ப்ளட்டு வரதை பார்த்துட்டு உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே பிடிக்க வராரு. நீங்கள் அப்படியே திருப்புறீங்க, ஹேண்டை வந்து திருப்பிக்கிறீங்க. சுகா பிடிக்க விடாமல், என்னடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன், இந்த கயிறை கழட்டி விடு அப்படின்றீங்க. அந்த கயிறு இதனால் உங்களால் கழட்ட முடியல அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மருந்துன்னு கொடுத்துருப்பாங்கள சாரி, அதை வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. அந்த மருந்து தனியாக, இந்த நூல் தனியாக பிரித்து எடுத்திருப்பாங்க. அந்த கயிறை தான் வச்சு உங்கள் கழுத்தை வந்து பேக் சைடாக ஒரு 2 சுற்றி பேக் சைடாக வந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களால அதை வந்து எடுக்க முடியல. அது இப்போது மாட்டிங்கள்ல, கழட்ட மாட்டிங்கள்ல அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க 3 பேருமே அப்படியே ரொம்ப பயத்தோடு பார்த்துட்ருக்காங்கடா. ஆரம் முதல் கொண்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு பார்த்துட்ருக்காரு.
இப்ப நீங்க தான் அந்த சோஃபால வந்து அந்த சோஃபா வந்து அப்படியே மரத்தால செஞ்சிருப்பாங்க. நடுவுல மட்டும் தான் பொசிஷன் இருக்கும். அந்த மரத்தில செஞ்ச பக்கம் தான் வந்து அந்த பக்கமா தான் அந்த கயிற விட்டு எடுத்து உங்க கழுத்துல வந்து நம்ம சுகா வந்து கட்டியிருப்பாரு. நீங்க அத பார்த்துட்டு தான் அந்த மரத்தில போய் பேக் சைடு அந்த ஹெட்டு வந்து அந்த மரத்தில அடிக்கிற மாரி நீங்க வந்து அப்படியே அடிக்கிறீங்க. அப்படியே வந்து அவங்கள சிவா புடிக்கிறாரு. "வயன் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள பிடிக்கிறாரு. நீங்க கேட்குற மாரி இல்ல. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடிச்ச அடியில அவங்க பேக் சைடு தலையிலேருந்து அப்படியே பிளட் வருது. அதில பார்த்தீங்கன்னா, அவங்களோட அத்தை, மாமா, ஜெய்ஹோப், மத்த பாய்ஸ் எல்லாருமே வந்து அங்க வந்துடுறாங்கடா. மத்த 4 பேருமே வந்து அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. "ப்ளீஸ் வயன் இப்படி பண்ணாத. இங்க பாரு பிளட் எவ்வளோ லாஸ் ஆயிட்டுருக்கு. இப்படி பண்ணாத" அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகுது. அது வந்து ஷுகாவுக்கு தெரியுது. ஏன்னா, நீங்க பேக் சைட் தலையில அடிச்சு பிளட் வந்திருக்கும்ல. அப்போ வந்து ஷுகா அவங்கள வந்து ஷோல்டரில் பிடிச்சிருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு ஃபீல் ஆகுது. உங்க பாடி வந்து அப்படியே சில் ஆகுறது வந்து ஷுகாவுக்கு அப்படி நல்லா ஃபீல் ஆகுது. ஷுகா தான் அப்படியே திரும்பி ஆரம்ப பார்த்துட்டு, "ஏய் பாடி பாடி சில்னஸ் ஆகுதுடா" அப்படின்றாரு. "ஏய் ஒயன் ஒயன்" அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் திரும்புது. அத வந்து பார்த்துட்டு, "ஏய் என்ன ஆ என்ன நினச்சிட்ருக்க?" அப்படின்ட்டு தான் அப்படியே சுகாவை தள்ளிட்டு அவங்கள கூட வந்து பேசுகிறாரு. "நீங்களா நான் சொன்னது தான். என்ன என்னால் வர விட முடியாது. என்னை போக விடு" அப்படின்ட்டு பார்த்து முறைக்கிறீங்க. தான் ஃபைனல். இதுக்கு மேலே எங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாலேயே அவங்க கையையும் அப்படியே பிடிச்சி கட்டிடுறாங்கடா. நீங்கள் எங்கேயும் அசைய முடியாதபடி அப்படியே கட்டிடுறாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே மருந்து போடுறதுக்காக ஜேக்கப் போயிட்டு எடுத்துகிட்டு வராருடா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கையை நல்லா டைட் பண்ணுறீங்க. நீங்கள் டைட் பண்ண அப்படியே அந்த வந்து ப்ளட்டு போயிட்டே இருக்குது. தலையிலையும் ப்ளட்டு போகுது. அதை வந்து பார்க்குறாரு. என்ன இவ அவளே ஏன் இப்படி பண்ணிக்கிறா அப்படின்றாங்க. அவள் அப்படி தான் பண்ணுவாப்பா. சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். அவளே தான் துன்புறுத்திப்பா. அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மயனை மட்டும் வர விடக்கூடாதுங்கிறதுல அவள் ரொம்ப தீர்மானமாக இருப்பாள். ஒவ்வொரு தடவையும் அவளை திருப்பி திருப்பி நாங்கள் இந்த மயனை கொண்டு வர்றதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். ஒவ்வொரு தடவையும் மயன் செத்துருவாளோன்னு தான் அவங்க அப்பாலாம் நினச்சிட்ருப்பாரு அப்படின்றாங்க. திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாலாம் அவ்வளோ டியர்ஸோடு அப்படி நின்றுட்டுருக்காரு. "ஏன்மா வேணாண்டா, அப்படி பண்ணாத" அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காருடா. அப்போ கரெக்டாக டாக்டர்ஸ்லாம் வராங்க. அந்த சைக்காயிஸ்ட் டாக்டர்லாம் வந்து பேசியிருப்பார்லடா, அவங்க வந்து வர சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து வராங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ஹெட்லன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளட்டு லீக் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "சார் கொஞ்சம் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. "நீங்களா பண்ணாதீங்க, என் பாடியை யாரும் டச் பண்ணாதீங்க" அப்படின்றீங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஹெட்லலாம் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் அது கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. தலையெல்லாம் ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்களாம் நல்லா பிடிச்சி அவங்கள வந்து அப்படியே டைட் பண்ணி வச்சுட்டு, இந்த சைக்காட்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்கடா அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு பண்ணுறக்கு, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. பட் நீங்கள் தூங்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து நம்ம ஜின் தான் வந்துட்டு "வயன்" அப்படின்றாரு. நீங்கள் சடனாக திரும்புறீங்க. ஜின்னுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. "எப்படி இவ திரும்பினா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து பார்க்குறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. வயன்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் தான் வரும். நீங்கள் திரும்ப மாட்டீங்க. அந்த டைமில் ஜின் கூப்பிட்டோன்னே நீங்கள் திரும்பவும் ஜின்னுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். "என்ன நடக்குதுங்க?" அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோட பர்சனாலிட்டி வெளியில் தெரியும். கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருங்க" அப்படின்றாங்க. அப்போ டாக்டர்ஸ் தான் அவங்கள வந்து தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கடா. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போகுது. பட் உங்கள் பாடியில் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்குது. அதை வந்து பார்த்துட்டு, "சார் ப்ளீஸ் அவங்களுக்கு எந்த மெடிசனும் கொடுக்க வேண்டாம். அவளை வந்து தூங்க வைங்க போதும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்" அப்படின்றாங்க. "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் விட்டுட்டுறாங்கடா. சும்மா கட்டு மட்டும் போட்டு விடுறாங்க. இந்த இடத்துல வந்து பிளட் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டு மட்டும் போட்டு விடுறாங்க. அப்படியே வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க வைக்கிறாங்க. நீங்களாம் அப்படியே டயர்டாகி தூங்கிடுறீங்க. ஏன்னா உங்கள் பாடியிலேருந்து மேக்ஸிமம் ஆஃப் பிளட்டு வந்து போயிருக்கும். அதனால நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்க என்ன ஆகுதுன்னா, உங்களோட பல்ஸ் ரேட் வந்து குறையுது. அது டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. "சார் இவளோட பல்ஸ் ரேட் குறையுது சார்" அப்படின்றாங்க. வந்து அந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த மருந்து எடுத்துகிட்டு வராருடா. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க வாயில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வராரு. டாக்டர்ஸ் பார்த்துட்டு, "என்னது
என்னது இது அப்படின்றாங்க. சார் இது எங்களோட மருந்து, இதை நாங்கள் வயனுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இல்லை சார் இந்த ஸ்டேஜில் வேண்டாம், அவங்களுக்கு பல்ஸ் ரேட் பாருங்கள், நார்மல் ஹியூமனுக்கு 100ஆவது இருக்கணும், அவளுக்கு பாருங்களேன் 70 கீழே வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் வேறு எந்த மருந்து கொடுக்காதீங்க, எங்கள் மருந்தே கொடுத்தாலுமே அது டேஞ்சர் தான் அப்படின்றாங்க. இல்லை சார் இதை கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் கொடுக்க போகிறாரு. அப்போ கரெக்டாக அந்த ஷாமாவோட சவுண்டு வாசலில் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. அப்போ பாய்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்து போயிருப்பாளடா, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார்லடா. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும், இதுக்கு மேலே வந்து வாங்கி அங்கே விடக்கூடாது, நம்ம பாய்ஸை நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே வந்திருப்பான். இப்படி உங்களை வந்து கட்டி வச்சு டாக்டர் வந்து பார்த்துட்ருக்கிறதும் பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கத்துறா, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அப்போது ஆரம் நான் திரும்பிட்டு, உன்னை யார் இங்கே வர சொன்னா, எதுக்கு நீ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு கத்துறாரு. நான் அப்படி தான் வருவேன், இது என்னோடய லவ்வர்ஸ் வீடு அப்படின்றாங்க. இது ஒன்றும் உன்னோட லவ்வர்ஸ் வீடு கிடையாது, நாங்கள்லாம் உன்னை லவ்வே பண்ணல அப்படின்றாங்க. அப்போ ஜின் தான், போடி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறாரு. அப்போது இந்த ஷாமா தான், நான் போக மாட்டேன், அவளுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போது ஜின்னா, அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது சரியா, அவள் எங்களோட பொண்டாட்டி, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. நான் அப்படி தான் கேட்பேன், அவளுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட வச்சு அப்படியே வாலில் வந்து ஷாமா வந்து லாக் பண்ணுறாடா. அவளுக்கு கொஞ்சம் அந்த ஃபைட்டிங் இதெல்லாம் தெரியும், ஸ்கில்ஸ்லாம் தெரியும், அதனால ஜின்னை வச்சு லாக் பண்ணுறான். அப்போ கரெக்டாக வீ தான், நீ யாரை ஏன்டி இருக்கிற பிரச்சனை தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜின்கிட்ட இருந்து ஷாமாவை தள்ளுறா பாருங்க. ஜின் தான் அப்படியே போயிட்டு ஷாமாவை விட்டால் கொன்றுவார் போல் இருக்கு, அவ்வளோ அந்த அளவுக்கு கோவமாக பார்த்துட்ருக்காரு. என்ன தைரியம் உனக்கு, போயிடு இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீ வந்து ஷாமாவை விட்டுட்டு ஜின்னை பிடிச்சி, ஜின் வேணா ஜின், இருக்கிற பிரச்சனைன்னு எதுவும் பண்ணாதீங்க, வாங்க வாயினை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஜின்னை சமாதானப்படுத்தி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராரு. ஷாமா தான் போகிற மாதிரி இல்லை, அவள் அப்படியே அந்த வாசல்லே நின்றுட்டு அவளோட பாடி கார்டோட வந்திருப்பாடா. இங்கே என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டோட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தாண்டா இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து அந்த டோர்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் வந்து மறுபடியும் செக் பண்ணுறாங்க, என்னது பல்ஸ் ரேட் அதிகமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆரம்பா டாக்டர்கிட்ட எவ்வளவோ சொல்கிறாரு, டாக்டர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ஆரம்புக்கு டென்ஷன் ஆகி அந்த டாக்டர் எல்லாம் வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்து சொல்கிறாரு. அப்போ வீ தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வெளியே போக சொல்லிடுறாங்கடா. வெளியில் வர டாக்டரை பார்த்துட்டு ஷாமா தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்னாச்சு, ஏன் வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா கேட்கவும், இல்லை மேம் அவங்க வந்து ரொம்ப இதில் டென்ஷன் ஆகிருக்காங்க, அவங்களோட நார்மல் ஸ்டேஜில் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லவும் ஷாமா என்ன நினச்சிக்கிறான்னா ஒயினுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறா. அப்போ வந்து டாக்டர்ஸ் தான் சொல்லிவிட்டு போயிடுறாங்கடா. அப்போ ஷாமா இருந்துட்டு, ஓ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, சூப்பர் சூப்பர், என்னை விட்டுட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணால அதனால தான் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீப்பி ஸ்மைல் கொடுக்குறா. அப்போ அங்கேருந்து பாடி கார்டு தான், மேம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவளே நார்மலாகி வருவா, அதுக்கப்புறமா அவளை கொன்னுட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாமா வந்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காடா வெளியிலேயே. அந்த முன்னாடி வரோம்ல கார் பார்க்கிங் வரோம்ல அந்த ஏரியாவில் வந்து அப்படியே சேர் போட்டு உட்காந்துருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் தான் அவங்க மவுத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணேன் அப்படியே வந்து அந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறாருடா. பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு மருந்து கூட அந்த தொண்டையிலேருந்து கீழே இறங்க மாட்டேங்குது அந்த கயிறு கட்டியிருக்கனால. அப்போ ஆரம் தான், அதை கொஞ்சம் லூஸ் பண்ண அப்படின்றாரு. அப்போது சுகா தான் சொல்கிறாரு, வேண்டாம் ஆரம், அதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வயனால் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றாங்க. இல்லை லூஸ் பண்ணாங்க பாரு, மருந்து வந்து உள்ளேயே போக மாட்டேங்குது, பாடிக்குள்ளே அந்த மருந்து போனால் தானே அது ஆக்டிவேட்டே ஆகும், நீ முதல்ல அந்த கயிறு லூஸ் பண்ண அப்படின்றாங்க. அப்படியே வந்து நம்ம சுகாவும் அந்த கயிறு வந்து அப்படியே லூஸ் பண்ணுறாருடா. பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து வந்து உங்களுக்கு எல்லாம் போயிட்டுருக்குடா. பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆரம் ஃபுல்லாக மருந்தை ஃபுல்லாக கொடுத்துட்றாரு.
கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுல வந்து கொஞ்சமா பேலன்ஸ் இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையிலலாம் அடிபட்டுருக்கும்லடா, அந்த இடத்துல வந்து நெருப்புல காட்டி, நம்ம ஜேகே தான் அந்த இடத்துலலாம் ஃபுல்லா வந்து அத போஸ் பண்ற மாரி போட்டு விடுறாரு. அந்த மாரி போட்டு விட்டுட்டு பாய்ஸ் பார்க்குறாங்க, நீங்க மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்ல. பல்ஸ் ரேட் செக் பண்றதுக்காக பக்கத்துலேயே வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்கடா. டாக்டர்ஸ் வந்தாங்கல்ல, அதுவும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாய்ஸ் பார்த்துட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஹார்ட் பீட் ரேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாரியே இல்ல. அத வந்து பார்த்துட்டே இருக்காங்க. "அருண் என்னாச்சு?" அப்படின்னு பார்க்குறாங்க. "தெரியலயேடா, வெயிட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம "உங்க அம்மா தான்." "இல்ல, நாங்க ஒரு சித்தர கூட்டிட்டு வந்தோமே, எங்க அவங்க?" அப்படின்றாங்க. "ஜெய்ஹோப் தான்." "யாரு?" அப்படின்றாரு. இருங்க, இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சித்தர் மாரி உள்ள ஒருத்தர் இருப்பாருடா வீட்டுக்குள்ள. அவங்க வரும்போதே கூட கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. அவரு தான் வந்து பார்க்குறாரு. உங்கள செக்கப்லாம் பண்றாருடா. செக் பண்ணிட்டு, "விடுங்க, அந்த மருந்து தான் குடுத்துட்டீங்கல்ல, ஒரு 2 நாள் பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ அப்படியே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து அந்த சோஃபாலயே நீட்டா படுக்க வச்சுடுறாங்க. நீங்க கண்ணே முழிக்கல. அப்போ அந்த ஆரம் தான் கேட்குறாரு, "வயனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா?" அப்படின்றாரு. வயனுக்குலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நல்ல நேரத்தில குடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும். வயன் வந்து உயிரோட வருவாங்களா இல்லையான்னு 2 டேஸ் கழிச்சு தான் தெரியும்." அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாருடா. அப்போ வந்து ஜிந்தா, "சரி, ஓகே. இப்போ இவள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா?" அப்படின்றாரு. "ஆ, பண்ணிருங்க." அப்படின்றாரு. அவங்களும் கூட்டிட்டு போய் அப்படியே படுக்க வைக்கிறாங்கடா. படுக்க வச்சுட்டு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் உங்களையும் பார்த்துட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேடா, இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். டியூஸ்டே வந்துரும். எஸ்டா, டியூஸ்டே வந்துரும். சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய்.